டிடிஹெச் சேனல் ஃபார் எஜுகேஷன் நேயர்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் முனைவர் ரா மோகன்ராஜ். இந்த அதிகார பரவலாக்கத்தில் உள்ள நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன, இந்த அதிகார பரவலாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன, இதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது ஒவ்வொன்றாக காண்போம். முதலாவதாக நோக்கம். இந்த அதிகார ஒப்படைத்தலின் நோக்கம் என்ன, இதை நாம் படிப்பதற்கான காரணம் என்ன? முதலாவதாக இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அதிகார ஒப்படைத்தல் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகார ஒப்படைத்தல் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்தபடியாக இதிலே இருக்கக்கூடிய கொள்கைகள் என்ன, எப்படியெல்லாம் இந்த அதிகார ஒப்படைப்பை நாம் வழங்க வேண்டும் என்பதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த அதிகார ஒப்படைத்தலில் உள்ள நன்மைகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றார் போல திறன்பட செயல்படுத்துவது எப்படி என்பதனை காண இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய அதிகார பரவலாக்கத்திற்கும் அதிகார ஒப்படைத்தலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த அதிகார பரவலாக்கத்தில் உள்ள நன்மை தீமைகளை கண்டறிந்து அதற்கு தேவையான ஒரு ரிசல்ட் எப்படி கொடுப்பது என்பதனை காண இருக்கின்றோம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முதலாவது யூனிட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட், இந்த அதிகார ஒப்படைத்தல் இதனுடைய இன்ட்ரோடக்ஷன். இந்த அதிகார ஒப்படைத்தல் என்றால் என்ன? ஒரு நிறுவனத்தில் அதிகார ஒப்படைப்பு யார் யாருக்கும் இடையில் நடக்குமேயானால் அந்த நிர்வாகம் என்றாலே அங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித வளம் அதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த அதிகாரமும் இந்த மனித வளத்திற்கு இடையே தான் நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது சுப்பீரியர்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நபர் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்து அதிகாரத்தை வழங்கி அந்த அதிகாரத்தின் மூலமாக ஒரு வேலையை சரிவர பெறுவாரேயானால் அது அதிகார ஒப்படைத்தல் என்று அறியப்படுகின்றது. ஒரு நல்ல மேலாண்மை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அதிகார ஒப்படைத்தல் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த அதிகார ஒப்படைத்தல் மூலியமாக அந்த வேலை என்பது தன்னுடைய மேலாளர்கிட்ட இருந்து வரும் பொழுது அந்த வேலையை துணை பணியாளர்களை வேலையை பிரித்து எடுத்துக்கிட்டு ரொம்ப திறன்பட செய்ததை தான் இந்த அதிகார ஒப்படைத்தல் என்பது விளக்குகின்றது. இந்த அதிகார ஒப்படைப்பு என்பது எந்த ஒரு நிறுவனத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி நபரால எல்லா கடமைகளையும் செய்ய முடியாது. there is no chance to work by a single man in an organization என்று கூறுவார்கள். ஒரே நபரால ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்க முடியாது. பெரிய பெரிய வணிகத்துல இருக்கக்கூடிய இது வந்து பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கிறவங்களும் அதுல இருக்கக்கூடியவங்க கவனித்துக் கொள்றதுல ரொம்ப அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும். அதற்கப்புறமா அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல அவங்களுடைய திறமை இருக்கு. ஒரு தனிப்பட்ட திறனுக்கு அப்பாற்பட்டு அந்த வேலையை பிரிச்சு கொடுப்பதன் மூலியமாக வேலை விரைவாக நடைபெறும். அவரது வெற்றி தனது துணை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலமாக தனது அதிகாரமும் அவருடைய பொறுப்பும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலியமாக தன்னுடைய திறனையும் பெருக்கிக் கொள்வதற்கும் அதில் இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டும் சரியாக இருப்பதற்கும் மிக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. என்ன கூறுறாங்க அப்படின்னா ஒரு தனிநபரால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக பார்க்க முடியாது. அவங்களால பிசிக்கலாகவும் ஒர்க் பண்ண முடியாது, உடல் ரீதியாகவும் வேலை செய்ய முடியாது, ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் தன்னிச்சையா செயல்பட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த வேலையை கொடுத்து அந்த வேலைக்கான அந்த ரிசல்ட்டை வாங்குறது தான் இந்த அதிகார ஒப்படைப்பு என்று நாம் கூறுகின்றோம்.
அதாவது இந்த ஒப்படைத்தல் என்பது வந்து வழங்குவது என்று பொருள் கொண்டுள்ளது. எனவே ஒப்படைக்கும் மேலாளர் யார் நம்மளுக்கு வேலையை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஒப்படைப்பாங்க. யாருக்கு அப்படின்னா துணை பணியாளர்களுக்கு ஒப்படைப்பாங்க. எந்த வடிவில் அப்படின்னா வேலை வடிவில் சில கடமைகளை கொடுப்பாங்க. அந்த கடமைகளை சரிவர செய்யறதுக்கு பேரு டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி என்பது ஒரு நிறுவனத்துல ஒரு தனிநபரால குறிக்கோள் அடைவதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் ஒரே நபரால செய்ய முடியாது. அது மாதிரிதான் ஒரு நிறுவனம் வளர வளர, ஒரு நிறுவனம் சிறிய நிறுவனமாக இருக்கும் பொழுது வேற, அது பெரிய நிறுவனமாக வளரும் பொழுது அதனுடைய செயல்பாடு வேற. அப்போ ஒரு நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமா வளர வளர ஒரே நபரால அந்த நிறுவனத்திற்கான எல்லா முடிவையும் எடுக்க முடியாது. அவர்களுக்கு உண்டான எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத்த முடியாது. அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, மேலாளர்கள், அந்த மேனேஜர்ஸ் ஒரு திறன்பட மேற்பார்வையிடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைக்கும் அவர்கள் யாருக்காக முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு வரம்பு இருக்கு. இந்த வரம்பு முடிவு செஞ்ச பின்னாடி அந்த அதிகாரம் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த துணை பணியாளர்களிடத்துல ஒப்படைக்கப்படணும். அப்படி ஒப்படைக்கப்பட்டாதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் என்பது சரியாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் சரியானதாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த அதிகார ஒப்படைத்தல் மூலியமாக, இது அதிகார ஒப்படைத்தல்ல முழு செயல்முறையும் 4 ஸ்டேஜஸ கொண்டது. இந்த அதிகார ஒப்படைத்தல் 4 ஸ்டேஜஸ கொண்டது. ஒண்ணு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பதவியில இருக்கிறவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளை நம்ம தீர்மானிக்கிறது. அதாவது தி டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் பர்சன் இன் எ பொசிஷன். எந்த நிலைமையில் இருக்காங்களோ அந்த நிலைமைக்கு ஏற்றாறு போல அந்த நபர்களிடத்துல இருந்து அந்த முடிவை நம்ம எதிர்பார்க்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த நபர்களுக்கு தேவையான டாஸ்க கொடுக்கிறது, அதாவது பணியை ஒதுக்குறது. தி அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க் டு பர்சன்ஸ். எந்த நபருக்கு எந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்றத முடிவு செய்யறது. இது செகண்ட் ஸ்டேஜ். மூன்றாவது ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பணிகளை வந்து நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குறது. தி டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் அக்காம்ப்ளிஷிங் திஸ் டாஸ்க். யாருக்கிட்ட இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பான நபர்களை முதல் வந்து நம்ம என்ன அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோன்றத புரிஞ்சுக்கிறணும். அதற்கப்புறம் யாருக்கு என்ன டாஸ்கை கொடுக்கணும்ன்றத முடிவு பண்ணணும். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பான நபர்களை நம்ம கையில வச்சிருக்கணும். இது 4 தான் ஒரு அதிகார ஒப்படைத்தலினுடைய முழு செயல்முறையும் 4 படிநிலைகளை உள்ளடக்கியதற்கான அர்த்தம். அதனால இந்த அதிகார ஒப்படைத்தல் என்பது ஒரு மேலாளர், மேனேஜர் தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை சக பணியாளர்களிடத்துல பிரிச்சு கொடுத்து அந்த பகுதியை தனது பதவியின் காரணமாக திறன்பட செய்யறதுக்கு பேரு இந்த ஸ்டேஜஸ் என்று நாம் கூறுவோம். அதற்கு அடுத்தபடியாக அதிகார ஒப்படைத்தலின் கூறுகள், அதாவது இந்த அதிகார ஒப்படைத்தல் இருக்கக்கூடிய கூறுகள் என்னென்ன, எலமெண்ட்ஸ் ஆஃப் டெலிகேஷன், இதெல்லாம் சேர்ந்தா நம்ம டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிகார ஒப்படைத்தல் என்று நாம் கூறுவோம். ஒண்ணு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க் ஆர் டியூட்டிஸ். இந்த அதிகார ஒப்படைத்தல்ல இந்த பணி அல்லது கடமைகளை ஒதுக்குறது இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் நம்ம டெலிகேஷன் நம்ம சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் இருக்கணும்? முதல்ல பணி அல்லது கடமைகளை ஒதுக்கணும். யாருக்கு ஒதுக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துணை பணியாளர்கள்கிட்ட இருந்து அந்த பணியாளர்களுக்கு ஒரு கடமையை ஒதுக்கணும். என்ன கடமை அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிலேட்டடா நடக்கக்கூடிய அந்த நடைமுறை அல்லது வேலை. இந்த பணியை ஒதுக்கீடு செய்யும் போது துணை பணியாளர்களுக்கு என்னென்ன பணிகளை ஒதுக்க வேண்டும் என்பதில் அந்த மேலாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மேலதிகாரி ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெலிகேஷன்ல. இரண்டாவது என்ன, அந்த இரண்டாவது எலிமெண்ட்ஸ், அதாவது இரண்டாவது கூறுகள் என்ன அப்படின்னா, அந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டில அதிகாரத்தை வழங்கணும். யாருக்கு முதல் கொடுக்கணும்ன்றத
தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் அதிகாரத்தை கொடுக்க வேண்டியவங்க கிட்ட சரியா கொடுக்கணும். இந்த அதிகாரம் வழங்குவது அதிகார ஒப்படைத்தலுடைய 2வது படி ஸ்டேஜஸ். இந்த அதிகாரம் என்பது ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அதிகாரங்களும் உரிமைகளும் என்று கூறப்படுகின்றது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. யாரு லயபிலிட்டி அந்த வேலைக்கு, யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யாருக்கு அந்த கடமையை ஒதுக்கியிருக்காங்களோ அவங்கதான் அந்த வேலை சரியா நடப்பதற்கு பொறுப்பு. சரியா நடக்காத பட்சத்துல அவங்கள சரியா நம்ம கண்காணிக்க வேண்டியது இருக்கு. அதை பின்னாடி நம்ம கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியா என்னென்னலாம் இருந்தா இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெலிகேஷன் சொல்லுவோம். 4வது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன். முன்னாடி நம்ம பார்த்தது எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெலிகேஷன். தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கக்கூடியது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன். ஸோ என்னென்ன கொள்கைகள், இந்த அதிகார ஒப்படைத்தலினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த அதிகார ஒப்படைத்தலின் கோட்பாடுகள்னா என்ன? அதாவது ஒரு ஒழுங்கான செயல்முறையில மிக முக்கியமான கூறு தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை அப்படின்றது வேணும். கொள்கையை தாண்டி செயல்பட்டோம் அப்படின்னா அதுல எந்த விதமான நன்மையும் இருக்க போறது இல்லை. அப்ப எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரின்சிபல்ஸ் வேணும். அப்ப இந்த டெலிகேஷன், இந்த அதிகார ஒப்படைத்தல்லையும் என்ன விதமான கொள்கைகளை அவங்க ஃபாலோ பண்றாங்க, கடைபிடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இது ஒரு மிக முக்கியமான ஒன்று என்று நாம் கூறுகின்றோம். இந்த அதிகார ஒப்படைத்தல் மூலியமாக எந்த ஒரு நிறுவனத்திலையும் ஒரு பரஸ்பர உறவு உருவாக்கப்படுகின்றது. ஒரு வேலையை பிரிச்சு கொடுக்கறப்ப ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கு பில்ட் ஆகுது. ஒரே நபர்கள் கிட்டத்துல இருந்து போய் அது முழுமையடைறது கிடையாது. இந்த திறமையான அதிகார ஒப்படைப்புக்கு சில கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடு எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல முடிவுகளின் அடிப்படையில அந்த அதிகாரத்தை ஒப்படைக்கிறது. சோ என்ன மாதிரியான முடிவுகளின் அடிப்படையில அந்த கோட்பாட்டை அந்த அதிகார ஒப்படைப்பை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த அதிகார ஒப்படைத்தலினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை தானே செய்த குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரே நபர் செய்து முடிப்பதை காட்டிலும் மற்ற நபர்களின் மூலியமாக அந்த வேலையை திறன்பட அல்லது திறமையாக செய்து முடிப்பதுதான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன் பை அத்தாரிட்டி. நான் இருந்தாதான் அந்த இடத்துல வேலை நடக்கும்ன்றது கிடையாது. என்னால இவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை நான் வாங்க முடியும், அதுவும் திறமையா நான் வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன் பை ரிசல்ட். அதற்கு அடுத்தபடியாக என்ன பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன்ல 2வது ஸ்டேஜஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்பீட்டன்ஸ். அதாவது திறமையின் அடிப்படையில ஒருத்தருக்கு அவர் திறமையா இருக்காரான்றத பார்த்து நம்ம கொடுக்கணும். இது 1வது பிரின்சிபல். திறமை இல்லாதவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நம்ம கொள்கைகள் எப்படி இருக்கணும்? ஒரு ஆர்கனைசேஷன்ல திறமையானவருக்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்கறவங்க கிட்ட இருந்து நம்ம வேலை தெளிவா நம்மளுக்கு திரும்ப வரணும், அதுக்கு உண்டான அவுட்புட். இப்படி நபர்களுக்கு பார்த்து கொடுக்கணும். 3வது நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை கொள்கை என்று கூறுவார்கள். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ். அவங்க நம்ம கொடுக்கறவங்க மேல நம்பிக்கை இருக்கணும், அவங்களுக்கும் அந்த நிர்வாகத்து மேல நம்பிக்கை இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். அதாவது ஒட்டுமொத்தமா நிறுவனத்துல மீது நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை நிறைந்த சூழல் இருப்பது எந்த ஒரு இடத்துலயுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்பிக்கை இல்லாம எந்த இடத்துல நம்மளால வேலை பார்க்க முடியாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மேனேஜர்ஸ், அவங்ககிட்ட கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்டர்ஸ், அவங்க 2 பேத்துக்கும் நிறுவனத்து மேல நம்பிக்கை இருக்கணும், நிறுவனமும் அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கணும். ஸோ இந்த ஒரு கொள்கை கண்டிப்பா வேணும் ஒரு அதிகார ஒப்படைத்தலுக்கு முன்பாக. அதற்கு அடுத்தபடியாக பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி பிட்வீன் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையே சமத்துவ கோட்பாடு. நம்ம அதிகாரம் இருக்கு, அதுக்கு அதே நேரத்துல பொறுப்பு இருக்கு அப்படின்னா இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது? ஒப்படைக்கப்பட்ட அந்த அதிகாரம் பொறுப்போ உணர்ந்து போதுமானதாக இருக்கிற வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அங்க நம்ம பிரச்சனை வரும். ஸோ அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஸோ இதுவும் 1 ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா கட்டளை உரிமை கொள்கை. அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கமாண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னு சொல்லுவாங்க. யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை.
கமாண்ட் அப்படின்னா நம்ம சொல்றது, என்ன வேலையை டிக்டேட் பண்றது அப்படின்றத சொல்றது. அப்ப இந்த கட்டளை உரிமை கொள்கை என்று சொல்லக்கூடியது இந்த அதிகார பொறுப்பு உறவுகளை வந்து சொல்லக்கூடியதுதான் இந்த கட்டளை உரிமை கொள்கை என்பது. இந்த கோட்பாடு ஒவ்வொரு துணை பணியாளர்களுக்கும் ஒரு மேலாளர் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும், அவர் குழம்பும் போது மற்ற பிரச்சனைகளை தவிர்க்க அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. அதாவது எந்த ஒரு பணியாளர்களுக்கும் அவருக்கு மேல ஒருத்தர் டைரக்ட் பண்றதுக்கு இருக்கணும். அவர் பேருக்கு நம்ம மேலாளர்னு சொல்லுவோம். அந்த மேலாளர் எதுக்காக இருக்காரு அப்படின்னா, அவர் வேலையை சரியா செய்யறாரா, இல்லாது அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை சரிவர நாம் வந்து தீர்த்து கொடுக்க வேண்டும். இதுக்காக தான் அவர் இருக்காரு. இது வந்து ஒரு கட்டளை உரிமை கொள்கை என்று நாம் கூறக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக பிரின்சிபல்ஸ் ஆஃப் அப்சல்யூட் ரெஸ்பான்சிபிலிட்டி, முழுமையான பொறுப்பு கோட்பாடு. நம்ம அதிகாரத்தை ஒப்படைக்கிறப்ப நம்ம முழுமையான பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த அதிகாரத்தையும் அந்த வேலையும் நம்ம செய்யணும். ஒரு பொறுப்பு என்பது ஒப்படைக்கவோ அல்லது தற்காலிகமாகவோ மாற்ற முடியாத ஒரு கடமை. இந்த அதிகார ஒப்படைத்தல் மூலியமாக எந்த ஒரு மேலதிகாரியும் தன் துணை பணியாளர்களின் செயல்பாட்டுக்கான பொறுப்பில் இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு மேலாளர் வந்து நான் அவர்கிட்ட வேலையை கொடுத்துட்டேன், அவர் சரியா செய்யலன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஸோ 2 பேருமே தான் அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ முழுமையான பொறுப்பு அவங்க 2 பேத்துக்குமே இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக திறம்பட்ட கட்டுப்பாட்டின் கோட்பாடு, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல். எஃபெக்டிவ் அப்படின்னா திறன்பட எப்படி இருக்கிறது. அந்த பிரதிநிதி, நம்ம அந்த வேலையை நம்ம ஒப்படைக்கிறோம் அல்லது அதிகாரத்தை ஒப்படைக்கக்கூடிய அந்த பிரதிநிதி தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து வச்சுக்கிட்டு அதனுடைய பொறுப்பை உணர்ந்து சரியா பயன்படுத்துவதை அவர் உறுதி செய்யணும். அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொறுப்பற்றதனமாக செயல்படுவது கூடாது. இதுவும் வந்து கோட்பாடுகள்ல ஒண்ணு. அதற்கு அடுத்தபடியாக பிரின்சிபல் ஆஃப் அடிக்குவேட் கம்யூனிகேஷன். ஸோ இங்க கொடுக்குறவங்க, அதிகாரத்தை கொடுக்குறவங்க ஒருத்தவங்க, அதிகாரத்தை வாங்குறவங்க ஒருத்தவங்க. அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டெக்னிக்கா அது போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல 2 பேத்துக்கு இடையில ஒரு குட் கம்யூனிகேஷன் அல்லது போதுமான தகவல் தொடர்பு, அடிக்குவேட் கம்யூனிகேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த யாருக்கு இடையில அப்படின்னா மேலதிகாரிக்கும் துணை பணியாளர்களுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் தடையின்றி இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஏற்படக்கூடிய நேரத்துல அது ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் பாதிப்படைக்க வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இந்த அதிகார ஒப்படைத்தலின் கோட்பாடுகள்ல இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடா நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வெகுமதி கோட்பாடு என்று சொல்லக்கூடிய பிரின்சிபல் ஆஃப் ரிவார்டு. ரிவார்டுனா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வெகுமதி, ஒரு பிரைஸ் பண்றது. யாருக்கு பிரைஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு நிறுவனத்திலையும் இந்த நம்ம சொல்லக்கூடிய அதிகார ஒப்படைப்பு மற்றும் அதிகாரத்தை முறையா பயன்படுத்துதல்ல அவங்களுக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். ஏன்னா அதிகாரத்தை திறன்பட பயன்படுத்துறவங்களை என்கரேஜ் பண்றப்ப அவங்க மேலும் திறன்பட செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிவார்ட். அதற்கு அடுத்தபடியாக பிரின்சிபல் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரெசெப்டிவ்னஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்பு கோட்பாடு. ஒப்படைத்தல் தேவைகள் மற்றும் இது மேலதிகாரி மற்றும் துணை பணியாளர்களுக்கிடையே ஒரு புரிதலை வந்து இது உருவாக்குது இந்த ஏற்பு கோட்பாடு மூலியமாக. இது சில நேரத்துல விவேகத்தையும் உள்ளடக்கியது. ரொம்ப அவசரப்படாம முடிவெடுப்பதுல ஒரு தன்மையான ஒரு போக்கை கொண்டது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த 2 முடிவுகளும் அல்லது 2 நபர்களும் சரியாக ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. ஒரு இடத்துல 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்க, ஒரே மாதிரியான கருத்துக்கு ஒத்து போவாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. இருந்த போதிலும் பொதுவான ஒரு நோக்கத்திற்காக சரியாக நம்ம முடிவெடுப்பது என்பது மிகவும் முக்கியம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெலிகேஷன், அதாவது அதிகார ஒப்படைத்தலின் கோட்பாடுகள் இதெல்லாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெலிகேஷன். ஸோ டெலிகேஷன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிகார ஒப்படைப்பு. இந்த அதிகார ஒப்படைப்பின் மூலியமாக இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, அதிகார ஒப்படைத்தலின் முக்கியத்துவம் என்ன, முக்கியத்துவம் சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு தனி நபர்களுக்கு இடையே நிறுவனத்தில் அவர்களின் பல்வேறு பணிகள் மூலியமாக அவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பை உருவாக்கும் செயல்முறை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க பணிகள் மூலியமாக அவங்களுடைய வேலையின் மூலியமாக தனி நிறுவனங்களுக்கு தனி நபர்களுக்கு இடையே ஒரு நிறுவனத்துல
அவங்களுக்குள்ள தொடர்பை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இது தொடர்பு இருக்கும் பொழுது அங்கே வேலையும் சரிவர நிகழும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒண்ணு. அதற்கு அடுத்தபடியாக அதிகார ஒப்படைத்தல் என்பது எந்த ஒரு நிறுவனத்திலயும் மிகவும் அவசியமான ஒண்ணா இருக்கு. ஏன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தின் செயல்பாடுகள ஒரு தனி மனிதன் கவனித்துக் கொள்வது என்பது கண்டிப்பா இயலாத காரியம். அப்படி இருக்கும் பொழுது, அதை ஒவ்வொரு மட்டமாக பிரித்து அவரவர்களுக்கு அந்த வேலையை பிரித்து கொடுக்கும் பொழுது, அந்தந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அவருடைய வேலையை சரியாக செய்யும் பட்சத்தில், அனைத்து விதமான வேலையும் சரிவர நடக்கும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுபோல ஒரு மேலாளரினுடைய வெற்றி மற்றவர்கள் மூலம் தன்னை பெருக்கிக் கொள்ளும் திறனில் உள்ளது. அதாவது ஒரு மேலாளர் இருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய பணியாளர்களிடத்தில இருந்து வேலைய சரிவர வாங்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய வெற்றி அங்க இருக்குன்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பெரிய நிறுவனம் மட்டுமல்ல, சி சி ரொம்ப ரொம்ப தன்மையானது மட்டுமல்லாம, ரொம்ப பிரச்சனையாகவும் இங்க இருக்கு. எந்த ஒரு மேலாளரும் அனைத்து வகையான வேலைகளையும் செய்வதற்கான அனைத்து திறன்களையும், நிபுணத்துவத்தையும் கொண்டிருக்க முடியாது. ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சுன்னா, ஒரு நபர் மட்டும் எல்லா ஃபீல்டுலயும் ரொம்ப திறமையானவரா இருக்க முடியாது. மேலும் வணிக நடவடிக்கைகள்ல ஒரே இடத்துல நடக்கிறதும் கிடையாது. வணிக நடவடிக்கைகள் அவர் இருக்கிற இடத்துல மட்டும் நடக்கிறதுன்றது கிடையாது. பல்வேறு இடத்துல நடக்கிறது. அப்ப இது பல கிளைகளையும் கொண்டது, பல அலகுகளையும் கொண்டது. இதெல்லாம் நடத்துவதற்கு அதிகார ஒப்படைப்பு, அதாவது பாத்தீங்கன்னா நெறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸ்ல போய் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப, அந்த பிரான்ச்சினுடைய ஓனர் அங்க இருக்க மாட்டாரு. அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் தான் பாத்துக்குவாரு. அங்கேயும் அந்த மேனேஜர் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களிடத்திலிருந்து அந்த வேலையை வாங்குவாரு. அந்த பிரான்ச்சை நல்லா கொண்டு போவாரு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த தனிநபர் இருந்து கொண்டு ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லயும் அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா, இந்த அதிகார ஒப்படைப்பு அப்படின்றது பரவலா இருந்துச்சுன்னா தான் அது சாத்தியமாக மாறும். அதற்கு அடுத்தபடியாக இந்த திறமையான அதிகார ஒப்படைப்புக்கான தடைகள் என்ன? பேரியர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டெலிகேஷன். அதாவது இந்த அதிகார ஒப்படைத்தல்ல இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் என்ன? ஏன் ஒரு மேலாளர் அந்த அதிகாரத்தை தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபருக்கு வழங்க மிகவும் தயங்குகின்றார்கள் என்று கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில உண்மையான காரணங்களும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சில நேரங்கள்ல மேலாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதிகார ஒப்படைக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. என்ன காரணம்? ஒண்ணு, நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுடைய திறன்கள்ல பார்த்து அவங்க கொஞ்சம் அச்சப்படுறது. சோ அவங்க இந்த வேலைக்கு சரியான ஆளா, சரியா செஞ்சிருவாங்களா, நாமளே அந்த விஷயத்த செஞ்சிடலாமான்ற ஒரு சில குழப்பங்கள் வரும். அதனால இங்க அந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி என்பது கொஞ்சம் நடைபெறாம போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சின்ன தடை. ஒரு வேலையை ஒருத்தவங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம். அது சகஜமான ஒரு நிலைதான். அதையும் தாண்டி அவங்கள நம்பி அவங்களுக்கு தேவையான அந்த பயிற்சியை கொடுத்து அந்த வேலையை கொடுக்கும் பட்சத்தில் அந்த மேலாளரினுடைய பணியும் கணிசமாக குறைக்கப்படுகின்றது. அந்த வேலையும் முடிவும் பிரித்து கொடுக்கப்படுகின்றது. அந்த வேலை பிரித்து கொடுக்கக்கூடிய காரணத்தினால் மிக எளிதாகவும் மிக விரைவாகவும் அது நடக்கின்றது. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த வேலையில திறமையானவர்களா அப்படின்றத யோசிக்கிறப்ப அங்க கொஞ்சம் தடை ஏற்படுகின்றது. இது ஒண்ணு. அதற்கு அடுத்தபடியாக அவங்க பொறுப்போட செயல்படுவாங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாங்களா, அக்கௌண்டபிலிட்டியா இருப்பாங்களா, இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பொறுப்பா இருந்து பார்ப்பாங்களா அப்படின்றத யோசிக்க வைக்குது. இது ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுகின்றது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம், லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இன் தி சபார்டினேட்ஸ். நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் இடத்துல நம்மளுக்கு நம்பிக்கை வர்றது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பொறுப்பா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா. ஏன்னா நாளைக்கு அவங்க பொறுப்பா இருந்து அந்த வேலையை செய்யாம பொறுப்பற்றத்தனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா, என்டையரா அந்த யூனிட்டே அங்க பாதிப்புக்கு உள்ளாகும். இந்த மேலாளரும் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். அப்ப அவருடைய பெயர் அந்த இடத்துல கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. சோ இது ஒரு தடையா பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் பவர். நம்ம நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கிட்ட ஒரு அதிகாரத்தை வழங்கும் பொழுது தன்னுடைய அதிகாரம் இழக்கப்படுகின்றதோ என்ற ஒரு அச்ச உணர்வும் இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு அதிகாரத்தை கொடுப்பதன் மூலியமாக என்னுடைய அதிகாரம்
போய்விடும்ன்றத பயந்துகிட்டு நம்ம ஒருத்தவங்க கிட்ட வேலையை கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுவும் கண்டிப்பான முறையில ஒரு ஆர்கனைசேஷனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அங்க வேலையை பார்க்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும், அது மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அந்த நிறுவனத்திற்காகவே நாம் பணி செய்ய வேண்டுமே தவிர, அந்த நிறுவனத்திற்காக அல்லாமல் தனி நபர் சுயநலத்திற்காக செயல்படுவது என்பது முற்றிலும் ஏற்றுக் கொள்ளப்பட முடியாத ஒன்று. சோ இப்படி நம்ம யோசிக்கவும் கூடாது. ஆனா இதுவும் ஒரு தடையாவும் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த எஃபெக்டிவ் டெலிகேஷனுக்கு. அதற்கு அடுத்தபடியாக தன்னம்பிக்கை இல்லாம, அதாவது லேக் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ். எனக்கு சுயமா ஒரு தன்னம்பிக்கை கிடையாது. அந்த உள்ள இறங்கி நம்ம ஒரு பிளேயரா விளையாடுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த பிளேயர் விளையாடுறதை தாண்டி கேப்டன்ஷிப் அப்படின்ற அந்த பொறுப்பு எடுத்துக்கிற போது அந்த பொறுப்பின் மீது அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. நம்ம இந்த டீமை லீட் பண்ணுவோமா, வெற்றி பெற வச்சிருவோமா, தோல்வி அடைஞ்சிட்டா நம்மள ஏதாவது குறை கூறுவாங்களான்ற பல அச்சங்கள் உருவாவதன் காரணமாக அந்த அதிகாரத்தை வாங்குவதில் இருந்து அவர்கள் தயங்குகின்றார்கள். சோ இது ஒரு பிரச்சனை. அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, விமர்சனம் குறித்த பயம். இப்ப உதாரணத்துக்கு அந்த டீமே நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கிரிக்கெட்ல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த கேப்டன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் அ ஆன்சர். சோ அது மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய விமர்சனத்துக்கும் அவர் உள்ளாவாரு. சோ இந்த மாதிரி விமர்சனத்திற்கு பயந்து கொண்டு மேலதிகாரிகளிடத்துல இருந்து வரக்கூடிய அந்த டெலிகேஷனை வாங்கிக் கொள்ளாம அதுல இருந்து விடுவிக்க தங்களை பார்த்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக வளங்களின் போதாமை. இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. நான் ஒரு இடத்துல பொறுப்பை வாங்கிக்கிறேன் அப்படின்னா, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான வளங்களும் என்னை சுற்றி இருக்க வேண்டும். அந்த வளங்கள் இல்லாத பட்சத்திலையும் அந்த பொறுப்பெடுப்பதற்கு மிகவும் தயங்குவதில் எந்த விதமான இரண்டாம் கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா தயங்குவாங்க. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா வேலை செய்வதற்கான அனைத்து விதமான வளங்களும் நம்மை சுற்றி தேவைப்படும். அந்த வளங்கள் இல்லாத பொழுது அதற்கான அதிகாரத்தை பெறுவதில் எந்த ஒரு நபரும் முற்பட மாட்டார்கள் என்பதுதான் இதில் உண்மை. So that is called fear of inadequacy of resources. inadequacy அப்படின்னா பற்றாக்குறை. எதனுடைய பற்றாக்குறை? தேவையான வளங்களிலிருந்து நமக்கு பற்றாக்குறை. அதன் காரணமாக அச்ச உணர்வு ஏற்பட்டு இந்த துணை பணியாளர்கள் அதிகார ஒப்படைப்பை தவிர்க்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ அவங்க கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் வேலை செய்யும் பொழுது மேலதிகாரிகளோ அல்லது அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களோ பணியாளர்களோ அந்த வேலை செய்யக்கூடிய நபருக்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். மோட்டிவேஷன் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டும். ஸோ அது மோட்டிவேஷன் இல்லாததுனால அவங்க ஏன் நம்ம இந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்றதுனால சென்றுறாங்க. அதனாலயும் இங்க டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியில ஒரு சின்ன தடை ஏற்படுகின்றது. சோ இதெல்லாம் தடைகள். அதற்கு அடுத்தபடியாக திறமையான அதிகார ஒப்படைத்தலின் வழிமுறைகள். சோ எதெல்லாம் நம்ம ஒரு திறமையான அதிகார ஒப்படைப்பு என்று நாம் கூறுவோம். த மீன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டெலிகேஷன். சோ சும்மா வெறுமனே நம்ம ஒரு அதிகாரத்தை அடுத்தவங்க கிட்ட தூக்கி கொடுத்துட முடியாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய growth அப்படின்றது இருக்காது. யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும், யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா அதுக்கு பேர் எஃபெக்டிவ் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த அதிகார ஒப்படைத்தலில் இருக்கக்கூடிய திறன், நிர்வாக கொள்கை, நிறுவன கலாச்சாரம், தொழில்முறை கண்ணோட்டம், எப்படி நம்மளை சுத்தி தொழில் இருக்கு, அதிகார ஒப்படைத்தலினுடைய முக்கிய மேலாளர்களினுடைய விருப்பம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணை பணியாளர்களின் விருப்பம் மற்றும் திறமை போன்ற பல்வேறு காரணிகளை பொறுத்துதான் இந்த எஃபெக்டிவ் டெலிகேஷன்ன்றது அமைஞ்சிருக்கு. வெறும் 1-2 விஷயத்தை வச்சு நம்ம அதை எஃபெக்டிவ் டெலிகேஷன் சொல்ல முடியாது. என்னென்ன இருக்கணும்? அவங்களுடைய அந்த எஃபெக்டிவ் டெலிகேஷன் நிறுவனத்தினுடைய கொள்கையை சார்ந்து இருக்க வேண்டும், நிறுவனத்தினுடைய கலாச்சாரத்தை தாண்டி இருக்க வேண்டும், நிறுவனத்தினுடைய கண்ணோட்டத்தை சார்ந்திருக்க வேண்டும், அவர்களினுடைய அதிகாரத்தை புரிந்து அந்த வேலையை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எஃபெக்டிவ் டெலிகேஷன். இந்த திறமையான அதிகார ஒப்படைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? எஃபெக்டிவ்
டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படி என்று நாம் கூற முடியும். எதெல்லாம் இருக்கணும் ஒரு திறமையான அதிகார ஒப்படைப்பிற்கு? ஒண்ணு, நிறுவன சூழல் மற்றும் பொது மேலாண்மை கொள்கைகளின் மேம்பாடு, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஆர்கனைசேஷனல் கிளைமேட் அண்ட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ். இதற்கு இடையில தான் அந்த நிறுவன சூழல் மற்றும் பொது மேலாண்மை கொள்கைகளின் மேம்பாடு. அதற்கு அடுத்தபடியாக துணை ஊழியர்களின் மீது நம்பிக்கை இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி என்பது அதற்கு அடுத்தபடியாக நாம் நம்பி ஒருத்தவங்க கிட்ட வேலையை கொடுக்கணும், இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம நம்பணும். ஸோ அதுவும் என்ன அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் டெலிகேஷனுடைய ஒரு அம்சம். அதற்கு அடுத்தபடியாக எஸ்டாப்ளிஷ் கிளியர் அப்ஜெக்டிவ். நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படின்னா தெளிவா வேலை கொடுக்கணும். நம்ம கொடுக்கறப்பயே வேலை கொடுக்கறதுல குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு. அப்ப என்ன நோக்கத்திற்காக செயல்படுகிறோம் என்ற தெளிவான நோக்கங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் எஃபெக்டிவ் டெலிகேஷன். அதற்கு அடுத்தபடியாக பொறுப்பு மற்றும் அதிகாரத்தை எது பொறுப்பு எது அதிகாரம் என்பதன ரொம்ப சரியா அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுல அவங்களுடைய வேலை இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக கீழ் பணியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். நம்ம முன்னாடி பார்த்தோம் பேரியர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டெலிகேஷன்ல பிரச்சனை என்ன? மோட்டிவேஷன் இல்ல, அவங்க கிட்ட சரியான ரிசோர்ஸ் இல்ல, அவங்க மேல நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பேரியர்ஸ் ஒரு தடைகள்னு சொன்னோம். அப்ப அந்த தடைகள்லாம் தகர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறணும். அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், உந்துதல் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை கொடுக்கணும், அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் எஃபெக்டிவ் டெலிகேஷன். அதெல்லாம் நடக்கல அப்படின்னா அதுக்கு பேர் பேரியர்ஸ் ஆஃப் டெலிகேஷன். அதற்கு அடுத்தபடியாக தகவல் தொடர்பை மேம்படுத்தணும். அதாவது இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி சபார்டினேட் அண்ட் சுப்பீரியர். ஸோ இவங்ககிட்ட இருந்து ஒரு தகவல்களை நாம் மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு அந்த வேலை செய்ய தெரியலனா கூட அந்த வேலை ரீதியான ஒரு பயிற்சியினை வழங்க வேண்டும். அந்த பயிற்சியை வழங்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மேலாளர் செய்யக்கூடிய அந்த வேலையை போன்றே இவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, கடமையை உணர்ந்து, அதிகாரத்தை உணர்ந்து சரிவர செய்ய வாய்ப்பு உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பயிற்சி, இப்ப நம்ம சொன்ன மாதிரி பயிற்சி வழங்குதல். அதற்கு அடுத்தபடியாக போதுமான கட்டுப்பாடுகளை நிறுவ வேண்டும். எஸ்டாப்ளிஷ் அடிக்வேட் கண்ட்ரோல்ஸ். எந்த இடத்துலயும் கட்டுப்பாடு இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு எஃபெக்டிவ் டெலிகேஷன், அதாவது திறமையான அதிகார ஒப்படைத்தலின் வழிமுறைகள் என்று நாம் கூறுவோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது அதிகார பரவலாக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இப்ப நம்ம பார்க்க போறது அதிகார பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன். There is a major difference between the delegation of authority and the decentralization. அதிகார ஒப்படைப்பு என்பது வேறு, அதிகார பரவலாக்கம் என்பது வேறு. அதிகார ஒப்படைப்பு என்பது தனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களிடத்திலேயே அந்த கடமையை, பொறுப்பை, அந்த பணியை கொடுத்து செய்ய சொல்லி அந்த பணியை சரிவர திரும்பி வாங்குவதற்கு பேரு டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. நம்மளாம் சிஸ்டமேட்டிக்கா கொடுக்கிறது. ஆனா இங்க டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அதிகார பரவலாக்கம் என்பது அனைத்து மட்ட ஊழியர்களிடத்திலும் அவர்களுடைய பொறுப்பையும் அதிகாரத்தையும் பரவலாக கொடுத்திருப்பதற்கு பெயர் அதிகார பரவலாக்கம் என்று கூறுவார்கள். இதை நம்ம விரிவா பார்ப்போம். இந்த அதிகார ஒப்படைத்தல் என்பது அதிகார மையப்படுத்துதல் மற்றும் அதிகார பரவலாக்கம் ஆகிய கருத்துக்களோட நெருங்கிய தொடர்புடையது. இப்ப இந்த டீசென்ட்ரலைசேஷனுக்கு முன்னாடி சென்ட்ரலைசேஷன் என்ன நம்ம பார்ப்போம். சென்ட்ரலைசேஷன் என்ன? மையப்படுத்துதல். எதை மையப்படுத்துறாங்க? ஒரு அதிகாரம் ஒரு மையத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, சுப்பீரியர்ஸ்ட மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் சென்ட்ரலைசேஷன். அனைத்து விதமான ஒரு முக்கிய முடிவுகளையும் ஒரு மேலாண்மை டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டது என்றால் அது சென்ட்ரலைசேஷன். அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் டாப் லெவல்ல இருந்து லோ லெவல் வரைக்கும் அனைத்து விதமான பணியாளர்களிடத்துல இருந்து பரவலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டீசென்ட்ரலைசேஷன். இது ஒருத்தவங்க கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இதுவளதாங்க வித்தியாசம். இப்ப சென்ட்ரலைசேஷனை நம்ம முக்கியமா பார்க்கும் பொழுது
மையப்படுத்துதல் என்பது நிறுவனத்திற்குள் தனிப்பட்ட மேலாளர்கள் அதிகாரத்தை ஒதுக்குவது அல்லது அந்த அதிகாரத்தை நிறுத்துவது. இதுக்கு பேரு சென்ட்ரலைசேஷன். நம்ம சொன்ன மாதிரி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேலாளர்கள். இப்ப இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான நபராக பார்க்கக்கூடிய இந்த ஹென்றி ஃபயோல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த துணை பணியாளர்கள், சபார்டினேட் என்று சொல்லக்கூடிய அந்த மேலாளர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய துணை பணியாளர்களின் பங்கின் முக்கியத்துவத்தை அதிகரிக்க செய்யும் அனைத்தும் அதிகார பரவலாக்கம் என்று கூறுறாங்க. இத குறைக்க சொல்லும் அனைத்து மையப்படுத்துதலாகும். இது சிறிய அதிகார ஒப்படைப்பு என்பதுதான் இதனுடைய முக்கிய விதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். சாரி. அதற்கு அடுத்தபடியாக டீசென்ட்ரலைசேஷன். அதிகார பரவல் என்றால் என்ன? அதாவது ஒரு மைய புள்ளியில செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு அனைத்து அதிகாரங்களும் கீழ் மட்டங்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட முயற்சி. நம்ம சொன்னோம் இல்லையா, சென்ட்ரலைசேஷன்னா அந்த அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்திற்குள் மட்டுமே இருக்கக்கூடியது, ஒரு முடிவை எடுக்கக்கூடியது அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ். அந்த டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லும் பொழுது அதிகார பரவலாக்கம். அது கொஞ்சம் பரவலா அனைத்து விதமான பணியாளர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறதுக்கு பெயர் இந்த டீசென்ட்ரலைசேஷன். இதுல முடிவெடுக்கக்கூடிய அனைவரும் எல்லாத்துக்கிட்டையும் பரவி இருக்கு. இந்த அதிகார பரவலாக்க சாராம்சம் என்னன்னா, அதிகாரத்தை உயர் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு மாற்றுவதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். அதைத்தான் நம்ம அதிகார பரவலாக்கம் அல்லது டீசென்ட்ரலைசேஷன் என்று நாம் கூறுகின்றோம். இது அடுத்தபடியா இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி டீசென்ட்ரலைசேஷன் பொதுவா பாக்குறப்ப ஒரே அர்த்தம் மாதிரி தெரியும். நம்ம கண்டிப்பா அது வேற வேற, ரெண்டுமே அதிகார ஒப்படைப்பு தான். ஆனா அதுல அதிகாரம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு மேலாளர்கிட்ட இருந்து கீழே இருக்கக்கூடிய நபருக்கு பிரித்து கொடுத்து வேலையை வாங்குவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. டீசென்ட்ரலைசேஷன் என்று கூறக்கூடியது அனைத்து மட்ட நபர்களிடத்திலும் அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுப்பது, அது டீசென்ட்ரலைசேஷன். இப்ப இது இரண்டுக்கும் உண்டான முக்கிய வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த அதிகார ஒப்படைத்தல், அதாவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி என்பது அதிகாரத்தை முறையாக மாற்றிக்கொள்ளும் ஒரு செயல்முறை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டீசென்ட்ரலைசேஷன் என்பது திட்டமிட்ட அதிகார ஒப்படைத்தலின் இறுதியான ஒரு விளைவை குறிக்கக்கூடியது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால், இது ஒரு தனி நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அதிகாரத்தை மாற்றுவதை குறிக்கிறதுக்கு பேரு அதிகார ஒப்படைத்தல். அதிகார பரவல் என்பது நிறுவன அளவிலான சூழலில் அனைத்து யூனிட்ஸ், அதாவது அனைத்து அலகிலும் அனைத்து இடங்களிலும் அதிகாரத்தை முறையாக ஒப்படைப்பது. அதற்கடுத்தபடியாக உள்ள வேறுபாடு மேலதிகாரிக்கும் துணை பணியாளர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதே நேரத்தில் அதிகார பரவல் என்பது உயர்மட்ட மேலாண்மை மற்றும் பிரிவுகள் அல்லது துறைகளுக்கு இடையேயான அதிகாரத்தை ஒப்படைப்பது. சோ இதெல்லாம் தான் ஒரு மிக முக்கியமான வேறுபாடு. எதுல இருந்து கேட்டீங்கன்னா, அதிகார ஒப்படைத்தலுக்கும் அதிகார பரவலாக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு. அதற்கு அடுத்தபடியாக இந்த அதிகார பரவலாக்கம், அதாவது டீசென்ட்ரலைசேஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அல்லது நன்மைகள் என்ன, இதனுடைய தீமைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த டீசென்ட்ரலைசேஷன் மூலியமாக நம்மளுக்கு அந்த நிறுவனத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல நல்லது நடக்கும். அதுக்கு அப்படியே ஈக்குவலா ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. சோ என்ன நன்மைகள்? முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம். இந்த டீசென்ட்ரலைசேஷன் மூலியமாக அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? முதல்ல வளரும் மற்றும் சிக்கலான அமைப்பை வரக்கூடிய, அதாவது ஃபெசிலிட்டேட்ஸ் growing and complex organization. வளர்ந்து வரக்கூடிய நிறுவனத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை ஏற்படாத வண்ணம் அதை நடைபெற இது காரணமா இருக்கு இந்த டீசென்ட்ரலைசேஷன். அதற்கு அடுத்தபடியாக டீசென்ட்ரலைசேஷன் அனைத்து மட்டத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு விதிமுறை காரணமாக நிர்வாகிகள் அந்த யாரு நிர்வாகம் பண்றாங்களோ அவங்களுடைய அந்த சுமையை குறைக்கின்றது. பேர்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெடியூஸ் தி பேர்டன்ஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ், மேலே இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த சுமையை குறைக்கின்றது.
அடுத்தபடியாக ஃபெசிலிட்டேட்ஸ் டைவர்சிஃபிகேஷன். ஒரு இடத்துல மட்டும் பார்க்காம பல இடங்கள்ல நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த இடத்திலே உருவாக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு விரைவான முடிவை எடுப்பதற்கும் இது வழிவகுக்கின்றது. ஸோ டீசென்ட்ரலைசேஷன், அதாவது இந்த அதிகார பரவலாக்கத்தின் மூலமாக இந்த ஒரு சில நன்மைகள் ஏற்படுகின்றது. அதற்கு மாறாக சில தீமைகளும் இருக்கின்றது. என்ன தீமைகள்? இது வந்து லீட்ஸ் டு டிஸ்டன்கரேஷன். அதாவது டிஸ்டிங்கரேஷன் அப்படின்றது ஒரு சிதைவுக்கு வழிவகுக்கின்றது. இப்ப எல்லா மட்டத்திலையும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு போச்சு அப்படின்னா, அங்க எல்லாரும் எல்லா விதமான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாச்சுன்னா அந்த இடத்துல அது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இது ஒரு குறையாக காணப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இது வந்து ஒரு சிறப்பு சேவைகளுக்கு இப்போ டு நாட் ஷூட் அ ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ், ஒரு சில சிறப்பான சேவைகளுக்கு இதெல்லாம் பொருந்தாது. எல்லாரும் முடிவெடுக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட், பிரச்சனை, முரண்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டீசென்ட்ரலைசேஷன் மூலியமாக நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இந்த அதிகார பரவலாக்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சைஸ் ஆஃப் ஆபரேஷன். இந்த அதிகார பரவலாக்கம் எந்த இடத்துல தேவைப்படுது? ஒரு சைஸ் ஆஃப் ஆபரேஷன், நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளுடைய அளவு அபரிவிதமாக மாறும் பொழுது தேவைப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக முடிவெடுப்பதற்கான செலவு மற்றும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காஸ்ட் அண்ட் ரிஸ்க் ஆஃப் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் இது தேவைப்படுது. அதற்கு அடுத்தபடியாக டாப் மேனேஜ்மெண்ட் பிலாசபி, அதாவது உயர்மட்ட மேலாண்மை தத்துவத்தின் காரணமாகவும் இது தேவைப்படுகின்றது. அவைலபிலிட்டி ஆஃப் மேனேஜியல் ரிசோர்சஸ், மேலாண்மை வளங்கள் கிடைப்பது, இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த அதிகார பரவலாக்கத்தின் அளவை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். இப்ப நம்ம கம்ப்ளீட்டா நம்ம யூனிட் 12 நம்ம 12ல பார்த்த மாதிரி தி டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷனுடைய சாராம்சம் இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒப்படைத்தல் என்பது சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக மற்றொரு நபருக்கு முறையாக அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஒப்படைத்தல் என்பது இதனுடைய பொருள். இது வந்து மேலாளர்கள் தங்களுடைய துணை பணியாளர்களிடத்துல வேலையை பிரிச்சு கொடுத்து அவங்களின் கடமையை ஒரு பகுதியாக ஒப்படைத்து அதை நிறைவேற்ற தேவையான அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கி அதன் மூலியமாக ஒரு நல்ல வளர்ச்சியை காணப்படுவது இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதற்கு அடுத்தபடியாக இங்க இருக்கக்கூடிய நன்மைகள், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் அதிகார பரவலாக்கம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த அலகுல நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்ப பார்க்க போறது அலகு 13 யூனிட் 13ல கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாடு. எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எப்படி மற்ற செயல்முறைகள்லாம் ரொம்ப முக்கியமானதோ மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடியது இந்த கண்ட்ரோல், இந்த கட்டுப்பாடு. கட்டுப்பாடு அப்படின்றது அனைத்து விதமான மட்டத்திலும் இருக்க வேண்டும், அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் இருக்க வேண்டும். கட்டுப்பாடு அல்லாத நிறுவனம் என்பது கண்டிப்பாக அது வளர்ச்சியை நோக்கி செல்லாது என்பதுதான் மிகவும் உண்மையான ஒன்று. ஆகையபடினால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கட்டுப்பாடு. ஒரு நிறுவனத்தில் எப்படிப்பட்டதான கட்டுப்பாடு இருக்க வேண்டும், அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய தேவைகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, பண்புகள் என்ன என்பதனை பின் வரக்கூடிய ஸ்லைடில் நாம் காண்போம். இப்ப அதுக்கு அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள், எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அது என்னென்ன விதத்துல விளக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதனுடைய சிக்கலான செயல்முறை, இறுதியாக இதனுடைய மேலாண்மை தணிக்கை என்பதனை காண்போம். முதலாவதாக இந்த கண்ட்ரோல், கட்டுப்பாட்டினுடைய நோக்கம் என்ன, கட்டுப்படுத்தும் பணியின் தன்மை மற்றும் பண்புகளை வந்து இது கூறப்போகுது. இதனுடைய முக்கியத்துவத்தை விவரிக்க போறோம். அதற்கு அடுத்தபடியாக இதை எப்படி நம்ம செயல்முறைப்படுத்துறது என்பதனை பார்க்க போறோம். இதனுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போறோம். பல்வேறு வகையான ஒரு கண்ட்ரோல் டெக்னிக்ஸை இப்ப கத்துக்கிற போறோம். இதனுடைய அறிமுகம், கண்ட்ரோல்னா என்ன, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரி திட்டமிடல், ஒரு பிளான், இதெல்லாம் பத்தி பாக்குற மாதிரி கட்டுப்படுத்துதலும் ஒரு மேலாண்மையில மிக முக்கியமான ஒரு பணியா பார்க்கப்படுகிறது. எல்லா இடத்துலயும் கட்டுப்பாடுன்றது இருக்கணும். இந்த அளவுல நம்ம பார்க்க போறது இந்த கட்டுப்பாட்டினுடைய
பணியின் தன்மை, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி பார்க்க போறோம். இதனுடைய பகுப்பாய்வு எப்படி பண்றது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரையறை திட்டமிட்டபடி ஒரு நிறுவனத்துல அவங்க திட்டமிட்டபடி அந்த நடவடிக்கைகள் நடைபெறுகின்றனவா என்பதனை ஆராய்ச்சி செய்து அல்லது பகுப்பாய்வு செய்து அவற்றை செயல் திட்டத்திற்கு இணங்க வைப்பதற்கான திருத்த நடவடிக்கைகளை எடுக்கும் செயல்முறையாகும். ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம், அது சரியா நடக்குதான்றதை நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அது ஃபாலோ அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கட்டுப்பாடு என்பது சிறந்த நிர்வாகத்தின் சாராம்சமாகும். எந்த ஒரு நிர்வாகத்திற்கும் சிறந்த நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது எப்ப அப்படின்னா, அந்த நிர்வாகத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல் மற்றும் இயக்குவித்தல் பணிகள் மூலம் நிறுவனத்தின் நோக்கங்களை அடைய முடிகிறது என்பதை உறுதி செய்வதில் இது அக்கறை கொண்டுள்ளது. எதற்காக இந்த கண்ட்ரோல் தேவைன்னா, ஒழுங்கமைத்தல் மற்றும் இதனை இயக்கவித்தல் மூலியமாக நிறுவனங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை அடையக்கூடிய ஒரு முயற்சி. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இது இன்னைக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், நாளைக்கு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கவனிக்க கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே நம் அந்த கட்டுப்பாட்டின் கீழே தான் செயல்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு வரையறையா பார்க்குறோம். ஹென்ரி ஃபயல் என்ன சொல்றாங்க இந்த கண்ட்ரோலை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ஒவ்வொரு படிநிலையாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளானிங், கண்ட்ரோலிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இப்ப இறுதி நிலையாக ஒரு நிறுவனத்துல இந்த படிநிலைகள்லாம் நம்ம கடைபிடிச்சாதான் ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனமாக மாறும். அப்பொழுது கண்ட்ரோல் என்பதும் மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. இந்த கட்டுப்பாடு என்பது அனைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டம், வழங்கப்பட்ட அறிவுரை, ஒரு நிறுவனத்துல நம்ம என்ன கொள்கையில ஃபாலோ பண்றோம், என்ன மாதிரியான வேலைகள் நம்ம கொடுக்குறோம், என்ன விதமான அறிவுரைகளை நம்ம கொடுக்குறோம், அதெல்லாம் சரியா நடக்குதா அப்படின்றத பாக்குறதுலதான் இருக்குன்றத பத்தி இவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. வேறு விதமா அதை கோரணும் அப்படின்னா, அதனுடைய தரம் மற்றும் அது செய்யக்கூடிய நேரம் ஆகியவற்றில் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதனை சரியாக அறிந்திருக்கிறது. அப்புறம் இருக்கக்கூடிய நேரத்துல நியாயமான ஒரு செலவினங்கள் மூலியமாக எப்படி தரமான ஒரு உற்பத்தியை கொடுப்பது, அதற்கு அடுத்தபடியாக திட்டமிட்ட இலக்குகளை சரியாக நாம் செய்வது, கண்டறிந்து செயல்படுத்துவது, அடுத்து தேவைப்பட்ட திட்டங்கள் மற்றும் இலக்குகளை மறுபரிசீலனை செய்து அதை சரி செய்ய பார்ப்பது. இதெல்லாம் தான் இதனுடைய டெஃபினிஷனா நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய பண்புகள் என்ன, வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரோல். இந்த கட்டுப்பாட்டின் ஒரு நிறுவன கட்டுப்பாடு என்பது என்னென்ன பண்புகளை எல்லாம் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். முதல்லயே சொல்லியிருக்காங்க, கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல். ஒரு மட்டத்துல நிறுத்திட்டு அடுத்து ஆரம்பிப்போன்றது கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லா நேரங்கள்லயும் அந்த கண்ட்ரோல் அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இது ஒரு பண்பு. அடுத்தபடியாக பிளானிங் இன் தி பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல், திட்டமிடுதலே கட்டுப்படுத்துதலின் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம பிளான் பண்ணணும். அதை பிளான் பண்றதுதான் இந்த கட்டுப்படுத்துதலினுடைய முக்கியமான அடிப்படை அப்படின்றது கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு முன்னோக்கிய செயல்முறை. ஒரு நிர்வாகத்துல இது ஒரு ஃபார்வர்டு லுக்கிங் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாதான் அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் இதனுடைய ஒப்படைத்தல் என்பது கட்டுப்படுத்துவதற்கான திறவுகோல். ஒப்படைத்தல் எப்ப நடக்கும் அப்படின்னா, அது கட்டுப்படுத்த மூலியமா நடக்கிறது தான் அது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பண்புகள் அல்லது குணாதிசயங்கள் என்று சொல்லக்கூடியது. இதனுடைய பண்புகள் அப்படின்னா கண்ட்ரோலினுடைய பண்புகள். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஒண்ணு, செயல்பாடுகளை நம்ம சரி செய்யறது. கண்ட்ரோலினுடைய முக்கியத்துவம், இந்த கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் எதுக்கு பயன்படுது? ஒரு திறமையான கட்டுப்பாடு அங்க இருக்கக்கூடிய அங்க வேலை நபர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க சூழ்நிலையை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க பார்க்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய குறைபாடு அல்லது அந்த தாமதமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை ரொம்ப பெருசா அது குறைக்குது. ஸோ இதுல இருந்து இந்த பணியின் முக்கியத்துவம், அதுல இருந்து பெறக்கூடிய நன்மைகள் என்னன்றதை நம்ம இங்க பாக்குறோம். இதுல செயல்பாடை நம்மளால சரி செய்ய முடியும் கண்ட்ரோல் பண்ணுவது மூலியமாக. ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு நிறுவன செயல்பாடுகளை சரிவர ஒரு கருவியாக இது செயல்படுது. நிர்வாக பொறுப்பை உணர்ந்து செயல்பட இந்த கட்டுப்பாடு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் நம்ம கட்டுப்படுத்துவதன் மூலியமாக அவங்கள இப்ப நிறைய நம்ம பிளேயர்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது
அவங்க கிரவுண்ட்ல விளையாடும் பொழுது அவருக்கு எதிரே இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நபரிடத்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க, பொறுப்பா விளையாடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை கண்ட்ரோல் பண்றாங்க. கண்ட்ரோல் பண்றப்ப அவர் அந்த பொறுப்பை உணர்ந்து மறுபடியும் அவர் ரெக்கவர் ஆகி சரியா விளையாடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது போலவே ஒரு நிறுவனத்திலையும் கட்டுப்பாடு என்பது இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சு கொண்டு மறுபடியும் அதை சரி செய்து கொண்டு சரிவர செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பெயர் உளவியல் விளைவு. அதற்கு அடுத்தபடியாக கோஆர்டினேஷன் இன் ஆக்ஷன். ஸோ அவங்க வந்து செயல்பாட்டுல வந்து ஒருங்கிணைப்பு அவங்களுக்கு இந்த கண்ட்ரோல் மூலியமாக ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக அவங்க செயல்திறன்ல ஒரு எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிசியன்சியா செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகுது இந்த கண்ட்ரோல் மூலியமாக. என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கு இந்த கட்டுப்பாடுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தரநிலைகளை அமைத்தல், செயல்திறனை அளவிடுதல், திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், இந்த மாதிரியான 3 ஸ்டேஜஸ் வந்து இதுல இருக்கு இந்த கண்ட்ரோல் ப்ராசஸ்ல. இந்த தரநிலை அறிக்கையில் அமைத்தல் அப்படின்னா பணிச்சுமை துறைகள், பிரிவு மற்றும் தனிநபர்களாக இது வந்து பிரிக்கிறாங்க. செயல்திறனை அளவிடும் பொழுது தனிநபர்கள், குழுக்கள் அல்லது அலகுகளின் உண்மையான வேலை என்ன அப்படின்றத வெளிச்சத்துல கொண்டு வர்றது இது ஒரு வேலையா இருக்கு. திருத்த நடவடிக்கைகள் அப்படின்றது கட்டுப்பாட்டு, அதாவது என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சு அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்கு. அதற்கப்புறமாக இந்த பயனுள்ள கட்டுப்பாட்டின் தேவைகள் என்ன, வாட் ஆர் த ரெக்வெஸ்டிஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எஃபிசியன்சி ஆஃப் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், அதாவது கட்டுப்பாட்டு நுட்பங்களின் செயல்திறன் எப்படி என்பதனை பார்ப்பது இதனுடைய தேவையா இருக்கு. கட்டுப்பாட்டின் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல், முதன்மை பொறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த பொறுப்பு உணர்ந்து அந்த மேலாளர் வந்து செயல்படணும். அதுக்கு பேர் இந்த கட்டுப்பாட்டின் பொறுப்பு என்று சொல்லி கூறக்கூடியது. நேரடி கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய டைரக்ட் கண்ட்ரோல். இந்த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்றது நேரடியான ஒரு கட்டுப்பாடா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டு போயிட்டு அந்த பொறுப்பற்றத்தனமாக இதில் நாம் செயல்படக்கூடாது. அப்படி நம்மளுடைய அந்த கட்டுப்பாட்டை அடுத்தவர்களிடம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த வேலை சரிவராக நடைபெறாமல் அந்த நிறுவனம் வளர்ச்சியை நோக்கி செல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அடுத்தபடியாக நிறுவன பொருத்தம், அதாவது நிறுவனத்திற்கு ஏற்றாறு போல அந்த கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். கட்டுப்பாடு என்பது நிறுவனத்திற்கும் அதற்கு சம்பந்தமில்லாத ஒரு செயல்பாட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நெகிழ்வுத்தன்மையாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடு என்பது ஒரு நிறுவனத்தில் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த சுய கட்டுப்பாடும் அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக திருத்த நடவடிக்கை, ஏதாவது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் அதில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டுமேயானால் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்வெஸ்டிஸ், அதாவது ஒரு பயனுள்ள கட்டுப்பாட்டின் தேவைகள். மனித காரணி, அதாவது ஒரு நல்ல கட்டுப்பாட்டு முறை என்பது வந்து ஒரு வேலையை மட்டும் மையமாக கொண்டுள்ளதாக இல்லாம அந்த தொழிலாளர்களையும் மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை நாம் சரிவர பயணிக்க செய்யவே ஆனால் அது மனித காரணி என்று அழைக்கப்படுகின்றது. எக்கனாமிக்கல், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி ஆலையிலே ஏற்படக்கூடிய அந்த செலவினங்களை குறைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல். ஏரியாஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு பகுதிகள் என்று சொல்லக்கூடியது. இது வந்து இந்த கட்டுப்பாட்டு பகுதிகளில் வந்து அடையாளம் காண்பதில் நிறைய நன்மைகள் இருக்கு. அது வந்து 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். ஒரு அதிகாரத்தை ஒப்படைத்தல் மற்றும் பொறுப்பை நிர்ணயித்தல், ஒரு செயல்பாட்டை விரிவாக மேற்பார்வையிடும் பொழுது சுமையை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாயிருக்கு. ஒரு நம்மளுக்கு தேவையான அல்லது திருப்திகரமான முடிவை அடைவதற்கான ஒரு பாதுகாப்பான வழிமுறையாகவும் இருக்கு இந்த கட்டுப்பாட்டின் மூலியமாக. அதற்கு அடுத்தபடியாக ட்ரெடிஷ்னல் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், அதாவது கட்டுப்பாடுன்றது 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் கண்ட்ரோல், அதற்கு அடுத்தபடியாக மாடர்ன் கண்ட்ரோல் அப்படின்றத பிரிக்கிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடியது பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் என்பது நாம் முன்கூட்டியே இந்த நிதிநிலையை நிதி ஆண்டில் தேவையான செலவினங்களை வகுத்து அதற்கு தேவைக்கு ஏற்றாற் போல செலவழிப்பது பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையான செலவு என்பது முன்கூட்டியே, அதாவது மாறக்கூடிய ஒரு சில செலவினங்களை குறிக்கக்கூடியது. இது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட செலவின் மதிப்பீட்டை குறிக்கக்கூடிய காரணத்தினால் இது நிலையான செலவு என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையான செலவு என்பது
எந்த ஒரு நிறுவனமும் தேவைக்கேற்றார் போல் பரிந்துரையும் செய்யப்படுகின்றது. இந்த மாடர்ன் டெக்னிக்ல இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அனாலிசிஸ் மூலியமாக நம்ம நிறுவனம் ஒரு லாபத்தை நோக்கி செல்கின்றதா, அல்லது ஒரு நட்டத்தை நோக்கி செல்கின்றதா, அல்லது லாபமும் நட்டமும் இல்லாமல் சரிவர இருக்கின்றதா என்பதை நிர்ணயிக்க தேவைப்படக்கூடிய ஒரு நுட்பம் தான் இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு சில மாடர்ன் டெக்னிக்ஸ், பெர்ட் திட்ட மதிப்பு நுட்பம், அல்லது அதற்கு அடுத்தபடியாக கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் என்று கூறக்கூடியது. இறுதியாக இதனை நாம் பார்க்கக்கூடியது இரண்டுமே நாம் நவீன தொழில்நுட்பங்கள் என்று நாம் அழைக்கக்கூடியது. தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் மேலாண்மை நடைமுறைகளை பற்றிய ஆய்வு முழுமை அடையாது என்பதில் நாம் திட்டமிட்டபடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதனை பகுப்பாய்வு செய்து அவற்றின் செயல் திட்டத்துக்கு இணங்க செய்வதற்கு திருத்த நடவடிக்கைகள் எடுக்கும் செயல்முறை. இத்துடன் நான் பார்த்தது 2 அலகுகளாக பார்த்துள்ளோம். ஒன்று டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதற்கு அடுத்தபடியாக டீசென்ட்ரலைசேஷன். இரண்டாவதாக நாம் பார்த்தது கண்ட்ரோல். ஒரு நிறுவனத்திற்கு எந்த அளவிற்கு அந்த டெலிகேஷன், அதிகார ஒப்படைப்பு, அதிகார பரவலாக்கம் தேவை என்பதனை நாம் பார்த்தோம். இதன் மூலியமாக ஒரு அதிகார ஒப்படைப்பு என்றால் என்ன, அதிகார பரவலாக்கம் என்றால் என்ன, ஒரு நிறுவனத்தில் கட்டுப்பாடு என்பது எவ்வளவு மிக முக்கியம் என்பதனை நாம் அறிந்து கொண்டோம். தாங்களும் அதை அறிந்து கொண்டீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். இத்துடன் இதை நிறைவு செய்கின்றேன். அன்புடன் வணக்கம். நன்றி.